ரமலான்ல இரவுடைய நேரம் தராவியுடைய தொழுகை. அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்களே, மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் ரமலான்ல இரவு நேரம் தொழுகிறாரோ, நின்று வணங்குறாரோ, இவருடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறார். சிலவங்க சொல்லுவாங்க, ஆதாரம் காட்டுங்க, நபி அவங்க தராவி தொழுஞ்சிக்கிறாங்களா இல்லையா? அப்படி கேட்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு ஏழுமெண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுடைய தொழுகைய தஹஜ்ஜுடைய நேரம் தொழுவான். அந்த 8 ரக்காத்தையும் அந்த 11 ரக்காத்தையும் எங்கட பாஷையில சொல்றேன்டா மணித்தியால கணக்கு தொழுவான். அந்த அளவுக்கு உங்களுக்கு தொலையலுமெண்டா நீங்க யாருக்கு தொலைவானம் என்று சொல்றீங்களோ அவங்களையும் கூட்டிக் கொண்டு நீங்களும் சேர்ந்து அந்த நேரம் 2 ஹவர் 3 ஹவர் 11 ரக்காத்தை தொழுவுங்க. அப்படி அவங்களுக்கு செய்ய இயலாதா? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் அதான் சொன்னாங்க. அவங்க காட்டின ஒரு முறை இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால தொழக்கூடிய அந்த தராவி சின்ன சின்ன சூறாக்கள் ஓதுவாங்க. சில நேரம் ஒரு தராவிக்கு ஒரு இரவுல ஒரு ஜுஸ அதாவது பூர்த்தியாக ஓதி முடிப்பாங்க, தமாம் செய்வாங்க. 30 நாளைக்கு 30 ஜுஸையும் ஓதி முடிப்பாங்க. அதுல வந்து கலந்துக்கோங்க. உங்களுக்கு தராவியுடைய தொழுகைய கியாமுல் லைல தஹஜ்ஜத்ல நபியவங்க தொழுந்த மாதிரி 2 ஹவர் 3 ஹவர் செலவழிச்சு தொழுதலும்னா அது சிறந்தது. நீங்க தராவி தொழ வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க அதை தொழுந்துக்கோங்க, அதுதான் அவங்களுக்கு சிறந்தது. ஹஜ்ரத் உமரும் அப்படிதான் சொன்னான். உங்களுக்கு அது செய்ய கஷ்டம் என்றா இங்க தொழக்கூடிய அந்த 1 ஹவர் 1 ஹவர் அந்த தராவியுடைய தொழுகையில வந்து கலந்துக்கோங்க. அதாவது ஒரு அமல்ல மண்ணை போடுற வேலையை செய்யக்கூடாது. எனவே அன்பான சகோதரர்களே, தராவியுடைய தொழுகை அது ஆக சிறந்த ஒரு தொழுகை. இந்த பாக்கியம் ரமலான்ல மட்டும்தான் இருக்குது, வேற காலங்களில் இந்த பாக்கியம் கிடைக்காது. அந்த தொழுகையில யார் பேணுதலாக பக்குவத்தோட யார் தொழுகிறாங்களோ இவங்களுடைய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிக்கிறான் என்று சொல்லிட்டு அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் உங்களுக்கும் தொழுது காட்டினாங்க. எப்படி தொழுந்தாங்கண்டா, நபி அவங்க தொழுந்து கால் வீங்கி கால் வெடிச்சு ரத்தம் போற அளவுக்கு தொழுந்தாங்க. நபி அவங்க எங்களுக்கு வழிமுறையை காட்டினாங்க. இரவு தொழுகை இப்படிதான் தொழ வேணும். எல்லா காலங்கள்லையும் தூங்குறோம், தூங்கி நல்ல சுபோக்கு தான் எழும்புறோம். ரமலான்லையும் அதே மாதிரி எங்கட ஷெட்யூல் மாறலன்னா வேறு. ரமலான்ல கொஞ்சம் தொழுகைக்காக இபாதத்துக்காக நேரங்களை ஒதுக்கி அல்லாஹுடைய திருப்தியை அல்லாஹுடைய நெருக்கத்தை அறிஞ்சுக்கிறோம்.